சபைக்கு குஞ்சி வணக்கம் மகாராஜா. குடிஞ்சி வணக்கம். ஓ யா அண்டவன அனுபவிச்சுக்குது. எதுக்கு யா அண்டவ கேக்குறாங்க. நீ தானே யா அண்டால கேட்ட. ஓ அண்டால. டேய் ஓ அவர் அண்டவ சபையாருக்கு முதற்கண் வணக்கம். வணக்கம். ஏண்டா ஓ இத்தகைய சபை நாடி வந்தேன். வந்தியே. இன்னொரு நாள் என்ற லட்சம். நானே இன்னைக்கு நாளா ராத்திரி ஆறோம். ஆமா வராறேன். என்ன எது கேட்கறதில்ல. ஈத்து போட்டு கரகர சுத்துறாரு. ஈத்து போட்டு சூத்திர பட படன்னு குடுக்குறாரு. சூத்திர வாங்க விடுறாரு. அவர் ஊர் அப்படி பத்திருப்பாரு. அதோட இல்ல. நான் இந்த சபைக்கு வந்தேன். நான் யாரு கேட்டா அவங்க அம்மா நான் வச்சிருந்தேன். இல்ல அவங்க அம்மா கூட இல்ல அவர் பிறக்கும் போது என்ன முழக்கத்துல வச்சு கொடுத்தமா. செலவுத்துல கொடுப்பாங்க. ஆமா கோடி ஒம்பட்டா நீ கொல்ல சுத்தா எடுத்து கொடுத்தாங்க.
அக்கா சொல்லு மகாராஜா. பானை விடுறாங்க பானை விடுறாங்க ரொம்ப எத்தனை சொல்லுவாங்க கட்டாளம் செய்யுது. இந்த மாயா போகுது. இந்த மாயா போகுது நீ எத்தனை கட்டாளம் செய்யுது. அரே ஏண்டா சேவனாடி தமிழ்நாடு வந்து நீ யாரு? உன் பேர் என்ன? உன் நாடு என்ன? உன் விளக்கமா சொல்லு மகாராஜா. அம்மா யாரு விளக்கமா சொல்லு. அம்மா யாரு? அம்மா யாரு? அம்மா யாரு? ஓட்டா சொல்லுங்க. யார பெட்டா? யார பெட்டான்னு சொல்லுங்க. அரே ஏண்டா ரத்னாபுரிய சீரும் சிறப்போடும் ஆண்டு வரக்கூடிய ரத்னாபுரிய சீரும் சிறப்போடும் ஆண்டு வரக்கூடிய கம்லரப்பா. ஏய் கம்லராட்ட. அவனை கிளம்பிட்டா வாங்க கொடுத்து ஒரு மாதிரி ரத்னாபுரிய ஆண்டு வரக்கூடிய பைலா சூரனுக்கு மாயா மோகினிக்கு நாங்களும் இரு புதல்வர்கள் பிறந்தோம். ரெண்டு பேர் யாரா இருக்க? நானும் வாதாபிசூரன். உன்னுடைய பேரு வாதாபிசூரன். ஆமாம். என் தம்பியுடைய பெயரோ எனதாபிசூரன். ரெண்டு பேர் ஊரா புறா போத்துங்க. அப்படி நாங்கள் இருவரும் ஒண்ணு கொடுங்க அவ்வளவுதான் போல் போ தூக்க போயிட்டு போ கல்விக்கானம் கலைக்கானம் குதிரையேற்றம் முதல்ல வில்வித்தை என்று சொல்லக்கூடிய ஆழக்கலைகளை கற்றுக்கொண்டோம். குதிரையாட்டம் மல்யுத்தம் மின்யுத்தம் மின்கட்டு பின்கட்டு என்ன கூடு விட்டு கூடு பாய்வது பல வித்தையெல்லாம் கத்துக்கொண்டீங்க. சொல்லக்கூடிய பிரம்மதேவனை நோக்கி அரிதாகிய தவத்தை செய்து பிரம்மாஸ்திரம் உள்பட உள்பட பல அஸ்திரங்களை பெற்றோம். உள்பட பல அஸ்திரங்களை பெற்றோம். 16 வயதிலே தேவதத்தன் என்று சொல்லக்கூடிய மயன் குமார்த்திகளை காமவல்லியை எனக்கும் காமவல்லி உனக்கு என் தந்தையாகிய எனதாகியவல்லி எனக்கும் ஆகியவற்றை வணங்கும். அது கூட தெரியும் இல்ல ஒத்துப்பீங்க ஏன் மண்ணு வேர்வு தண்ணி படியாம தப்பா தம்பிக்கு மாய்வல்லியோ வணங்கும். ஆமா அன்று முதல் கல்யாணம் பண்ணீங்க அன்று முதல் சீரும் சிறப்போடு ரத்னாபுரி பட்டணத்தை செய்து வந்தோம். உண்மைதாங்க. 18 வயதிலே முக்கன் படைத்த பரம அரிதாகிய தவத்தை செய்து சாகாத வரத்தை ஆமாம். அப்படி பெற்ற உடனே என் தம்பியை வாங்கின வரம் மெய்யோ பொய்யோ என்று சோதிக்க வேண்டும் என்று எண்ணி விஜயம் செய்து எங்கள் கொடியை அங்கங்கு ஏற்றி வந்திருக்கிறோம். என்ன கொடி தெரியுமா? நம்ம கொடி அவர் கொடியா இல்ல பூஜை கொடியா இல்ல பாவ கொடியா? அது இல்ல பழகுது என்ன கொடி தெரியுமா?
கண்டா ஓ நாங்க என்ன செய்தோம் என்ன செய்து விஜயம் செய்து அங்கங்கே எங்கள் விருது கொடிய கணக்காக அதோடு மட்டுமல்ல நான் வருகின்ற போது ஏழு சுத்து கோட்டையிலும் 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 நமது விருது கொடி பறக்க வேண்டும். மகாராஜா நம்ம விருது கொடி ஏழு சுத்து கோட்டையில சும்மா பாட 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 நல்லா பறக்குதுங்க நம்ம கொடி அந்த கருவாரு போய் பறந்துட்டே இருக்குது அந்த கொடி. அதோடு மட்டுமல்ல நான் வருகின்ற பொழுது வேத கோஷங்கள் பூரா கோஷம் தெரியுமா உனக்கு தெரியாத அதோடு மட்டுமல்ல என் கரத்தில் சிரிக்கிறோம் ஆயுதங்கள் என்ன ஏண்டா என் கரத்தில் இருக்கக்கூடிய अरे कांता अरे कांता சிவதாசன் நாளைக்கு மாற்றி விட்டா கல்யாணம் பிரகாஷ் சார் நீனா பந்து நாடமே நான் தான் வைக்கிறேன் அப்படியா இது தெரியாது உண்மைக்கு தெரியாது நான் வேற அதான் சொல்றேன் சொன்னா குமரா நான் பல்தான் நாடகம் தலைவா அப்படின்னா நான் எத்து மட்டும் கொடுக்குறேன் நீ போட்டு வாங்கி வை கால பசங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய தேவர் மூவர் முதல் நடுங்க வேண்டுமல்ல வருகின்ற போது நான் யாரு
நாதஸ்வரம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச வாத்தியங்களும் 34 வாட்டிகளும் தாந்தாம் என்று நாம வந்து வெகு நேரம் ஆகிட்டோம். என் தந்தையை எனதான் சுரனை நான் அழைத்ததாக